அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணோம்னு தோணுச்சு. நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாம் சிஎஸ் ப்ரோ, எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, அது படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த பவானி ஸ்ரீ, அப்புறம் அபர்நதி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலைப்புலி தானு சார் சொன்னாங்க, அவருடைய கருத்தை சொன்னார். பட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு யுனைட்டடாக இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகராக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் அதை பின்பற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.